ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூங்கொடிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு செய்யக்கூடிய இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த இனிப்பு கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கிற பூரணம் நிறைய டைப்பாக செய்யலாம். இன்றைக்கி நான் பாசி பருப்பு வச்சு பூரணம் எப்படி செய்கிறதுங்கிறத சொல்லி கொடுக்க போகிறேன். அதோட கொழுக்கட்டை மாவு, கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுங்கிறதையும் சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போது தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். பூரணம் செய்கிறதுக்கு 1/2 கப்பு பாசி பருப்பு, 1/2 கப்பு தேங்காய் துருவல், 1 கப்பு வெல்லம் பொடியாக தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். பாசி பருப்பு எவ்வளோ எடுக்கிறோமோ அது மாதிரி டபுளாக வெல்லம் எடுத்துக்கணும். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். நம்ம முதல்ல பாசி பருப்பை வேக வச்சுக்கலாம். ஒரு ஓப்பன் கண்டெய்னரில் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் பாசி பருப்பை வேக வைங்க. இந்த மாதிரி நல்லா வெந்துடணும், பூ மாதிரி விரிஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாசி பருப்பை வடிகட்டிடலாம். வேக வச்ச பாசி பருப்பை வடிகட்டி ஆற வச்சிடலாம். அடுத்தது ஒரு பேனை அடுப்பில் வச்சு தேங்காய் துருவலை போட்டு நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். எண்ணெய் எதுவும் சேர்க்கலை. நல்லா வறுக்கணும். ப்ரௌன் கலரில் உங்களுக்கு மாறணும் தேங்காய் துருவல் ஃபுல்லாக. இந்த மாதிரி மாறினதுக்கப்புறம் நம்ம உடச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை போட்டு கிளறலாம். உங்களுக்கு இந்த சூட்டுக்கு வெல்லம் நல்லா உருகிரும். வெல்லம் உருகிட்டு இந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பாசி பருப்பையும் இதோட போட்டு கிளறலாம். இப்போ பூரணம் நல்லா திக்காக வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதோட நாம் 1/2 டீஸ்பூன் பொடி பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காயையும் போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி இதை இறக்கி வச்சுக்கோங்க. அடுத்தது கொழுக்கட்டை மாவு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 1 டம்ளர் மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி எடுக்கணும். தண்ணியை ஃபஸ்ட்டு சூடு பண்ணுங்க. அதோட 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விடலாம். சாதாரண பச்சரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன். கொழுக்கட்டை மாவு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். தண்ணியை நல்லா கொதிச்ச உடனே இந்த மாவில் ஊற்றி கிளறுங்க. இப்போ ரொம்ப சூடாக இருக்கும். ஃபுல்லாக மாவை பிசைய வேண்டாம். தண்ணியையும் அந்த மாவையும் கொஞ்சம் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடியை போட்டு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பிசைய ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் தண்ணியை தொட்டுட்டு கூட நீங்கள் பிசையலாம். உதிரி மாவு இல்லாமல் நல்ல மாவை பிசைஞ்சிருங்க. அதை வச்சுட்டு இப்போ கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது மோல்டு. இந்த மோல்டு இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சைடு ஃபிக்ஸடாக ஜாயின் ஆகியிருக்கும், ஒரு சைடு இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் இருக்கும். இதை மூடிட்டு கொஞ்சம் நெய்யை கையில் தொட்டு இந்த மோல்டுக்குள்ளே ஃபுல்லாக தடவுங்க. தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மோல்டுக்குள்ளே வைக்கலாம். மோல்டு இல்லாமலும் செய்யலாம். நான் அது இன்னொரு வீடியோவில் சொல்லித்தர்றேன். மோல்டுக்குள்ளே இந்த மாதிரி அரிசி மாவை ஃபுல்லாக வச்சுட்டு உங்கள் விரலில் வச்சு ஒரு ஹோல் போடுங்க. இதில் இந்த மாதிரி நல்லா ஹோல் போட்டுட்டு அந்த ஹோலுக்கு உள்ளே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இனிப்பு பூரணத்தை கொஞ்சமாக உருட்டி அதுக்குள்ளே வைங்க. வச்சு அமுக்கி விட்டுட்டு வெளியில் அந்த அரிசி மாவையே வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போது அந்த ஹோல்டரை எடுத்துட்டு மோல்டை நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போது கொழுக்கட்டை ரெடி ஆகிருச்சு பாருங்கள். இதே மாதிரி மோல்டில் போட்டு நிறைய உங்களுக்கு எவ்வளோ கொழுக்கட்டை வேணுமோ செஞ்சு வச்சுக்கோங்க. இதை இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வைக்கலாம். எல்லா கொழுக்கட்டையும் எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க.
5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். மேலாக கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் இது எல்லாத்தையும் கொட்டிடலாம். இப்போது இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆகிருச்சு. விநாயகர் சதுர்த்திக்கு சாமிக்கு பிரசாதமாக நம்ம வச்சுட்டு எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கலாம். இப்போது கட் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ள பூரணம் அழகாக தெரியுது பாருங்கள். இந்த கொழுக்கட்டையை செஞ்சு பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள். இன்னும் இதை போல் வீடியோஸை பார்க்குறதுக்கு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.